அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி. மணமக்களை வாழ்த்துவதற்காக இங்கே குழுமியிருக்கிற பெரியோர்களே, இங்கே விசேஷ அழைப்பாளராக வந்திருக்கின்ற அருமை சகோதரர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்களே மற்றும் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற ஆண்டிலே உலகம் பூராவும் ஒரு பொருளாதார சூறாவளி ஒன்று வீசியது. அமெரிக்காவிலிருந்து துபாய் வரை பாதிக்கப்படாத நாடுகளே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு. ஆனால் இந்தியாவில் அதனுடைய பாதிப்பு குறைவு, தாக்கம் குறைவு. அதற்கான காரணங்கள் பல. அதிலே ஒரு காரணம் சொல்லப்பட்டது பொருளாதார மேதைகளால், இந்தியாவினுடைய வங்கிகளிலே இருப்புகள் மிக கணிசமாக இருந்தது. அதற்கு காரணம் இந்திய மக்களிடத்திலே சேமிக்கிற பழக்கம் அதிகமாக உண்டு. ஏன் சேமிக்கிறார் என்று சொன்னால், குடும்ப அமைப்பு இருக்கிற காரணத்தினால் சேமிக்கிறார்கள். அந்த குடும்ப அமைப்பு இந்திய பொருளாதாரத்தையே காப்பாற்றியிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்னர் பிரான்சிலே கொஞ்சம் வெப்பம் அதிகமாக வீசியது. ரொம்ப 102, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, 102 டிகிரி. பல முதியவர்கள் இறந்து போனார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களை கவனிப்பதற்கு வீட்டில் ஆட்கள் இல்லை, கவனிப்பதற்கு ஆட்கள் இல்லை. இன்று பல நாடுகளிலே இளம் வயது குற்றவாளிகள் அதிகமாகி வருகிறார்கள். ஜுவலைன் டெலிக்வென்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இளம் வயது குற்றவாளிகள். இதற்கு காரணம் என்னவென்றால், குடும்ப அமைப்பு சீரழிந்து போனதுதான் அதற்கான மிக முக்கியமான காரணங்கள். தற்கொலைகள் பெருகி வருவதற்கு முக்கியமான காரணம் குடும்ப அமைப்பு குலைந்து போனது. ஆறுதல் சொல்வதற்கு வீட்டிலே ஆட்கள் கிடையாது. ஆகவேதான் ஒரு நாட்டினுடைய வளம் அதனுடைய பொருளாதாரத்தில் மட்டுமில்லை, அதனுடைய சமூக அமைப்பு, அதனுடைய சமூக அமைப்பினுடைய மிக முக்கியமான அங்கம் குடும்பம். எட்வர்ட் கிப்பன் ரோம பேரரசு சரிந்து போனதற்கான காரணங்களை பட்டியலிடுவார். அதிலே ஒரு காரணத்தை சொல்வார், பெருகி வந்த மன முறிவுகள் ரோம பேரரசு அழிந்ததற்கான காரணம் என்று சொல்வார். ஆகவே இந்த குடும்ப அமைப்பு எந்த நாடுகளிலே பலமாக இருக்கிறதோ அந்த நாடு ஒரு அமைதியுள்ள நாடாக இருக்கும். ஆனால் இப்போது சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது, திருமணம் தேவையா? ஒரு நடிகை பேட்டி அளித்தால், திருமணமே தேவையில்லை, திருமணத்திற்கு அப்பாற்பட்டு தொடர்பு வைத்துக் கொள்ளலாம், திருமணம் இல்லாமலே தொடர்பு வைத்துக் கொள்ளலாம், ப்ரீ மேரிட்டல் செக்ஸ், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் செக்ஸ் என்று ஒரு செய்தியை பத்திரிகையிலே பேட்டியாக கொடுக்க அந்த அம்மையார் மீது 23 வழக்குகள் போடப்பட்டு அது உச்சநீதிமன்றத்திற்கு சென்று உச்சநீதிமன்றம் சொல்லியது, இதில் என்ன தவறு இருக்கிறது? 2 பேர் சம்மதித்தால் இருந்து கொள்ளலாம், திருமணம் புரிந்துதான் ஆக வேண்டும் என்று எந்த இந்திய சட்டமும் சொல்லவில்லை என்று அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லியது. தமிழ்நாட்டிலே உள்ள மூத்த தமிழறிஞர்கள் தான் சொன்னார்கள், தமிழ் இலக்கியத்திலேயே இருக்கிறது, களவியல் கற்பியல் என்று இருக்கிறது. ஆக களவியல் ஈடுபடுவதில் தவறொன்றுமில்லை, களவாக தொடர்பு வைத்துக் கொள்வதில் தவறொன்றுமில்லை, அது சங்க இலக்கியத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் பத்திரிகையில் எழுதினார்கள், திருமணம் என்பது ஒரு சடங்கு தானே, இந்த சடங்குக்கு அவ்வளவு முக்கியத்துவமா? திருமணம் என்பது பதிவு செய்தால் அது ஒரு சர்டிபிகேட், ஒரு காகிதம், ஒரு மேரேஜ் சர்டிபிகேட், அதற்கு என்ன அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்றெல்லாம் விவாதங்கள் வந்தன. ஆக இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், திருமணத்தை பற்றிய ஒரு தெளிவின்மை. இதுதான் இதற்கான அடிப்படை காரணங்கள். திருமணம் என்பது வெறும் சடங்கு அல்ல, அது பத்திரத்திலே பதிவு செய்துவிட்ட காரணத்தினால் அது புனிதம் பெறுவதும் அல்ல. ஆகவே திருமணத்தை வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இஸ்லாம் சில வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தருகிறது. முதலில் திருமணம் எதற்காக புரிய வேண்டும்? எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஏன் என்ற ஒரு கேள்விக்கான விடை கிடைக்காவிடில் அந்த காரியம் அர்த்தமுள்ளதாக இருக்காது. நீங்கள் தொழுகிறீர்கள், தொழுகை பிறருக்கு காட்டுவதற்காகவா? அப்படி என்றால் எந்த நன்மையும் இல்லை. ரியா என்று சொல்லக்கூடிய பகட்டுக்காகவா? எந்த நன்மையும் இல்லை. தொழுகை என்பது வெறும் சடங்குக்காகவா? ஏதோ கால் அப்படியே பள்ளிவாசலுக்கு போகிறது வருகிறது, இல்லை, எந்த பெண்ணும் இல்லை. தொழுகை என்பது தக்வாவிற்கான பயிற்சி என்பதை புரிந்து கொண்டால் தொழுகை மாற்றத்தை ஏற்படுத்தும். இல்லையே தொழுகை எந்த மாற்றத்தையும் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தாது. ஆகவேதான் இன்றைக்கு பார்க்கிறோம், நம்மிலே பலர் தொழுகையிலும் கராராக இருப்பார்கள், வரதட்சணை வாங்குவதிலும் கராராக இருப்பார்கள், கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். வருஷா வருஷம் ஹஜ்ஜிக்கும் போவார்கள், வருஷா வருஷம் ஒவ்வொரு ஆண் பிள்ளைக்கும் வரதட்சணை வாங்கிக் கொண்டே இருப்பார்கள். ஆக இவர்களுக்கெல்லாம்
இந்த வழிபாடுகள் சடங்குகளாக ஆகிவிட்டன. அதே போல திருமணத்தை நீங்கள் எந்த நோக்கத்தில் எடுத்துக் கொள்கிறீர்கள்? வெறும் பாலியல் தொடர்புக்காக மட்டும் திருமணம் என்றால் அது மட்டும் கிட்டும். ஒரு சமூக அங்கீகாரத்திற்காக, ஒரு சோசியல் ஸ்டேட்டஸிற்காக என்றால் அது மட்டும் கிட்டும். இல்லை, குழந்தைகளை பெற்றுக் கொள்வது ரீப்ரொடக்ஷன் மட்டும்தான் அவருடைய நோக்கம் என்றால் அது கிட்டும், வேறொன்றும் கிட்டாது. ஆனால் திருமணம் என்பது என்ன நோக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக சொல்வதற்கு நேரமில்லை. 2 விஷயங்களை மட்டும் உங்கள் மனதிலே ஆழமாக நான் பதிய வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, திருமணம் என்பது ஒரு இபாதத், வழிமுறை. அதை புரிந்து கொள்ளுங்கள். அது ஒரு வணக்கம், ஒரு வழிபாடு. ஆரம்பத்திலே ஓதினார், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً. குர்ஆன் சொல்கிறது, உங்களை படைத்திருப்பதும் உங்களிலிருந்தே உங்கள் துணையை படைத்திருப்பதும் நீங்கள் அமைதி பெறுவதற்காக. உங்களிடையே இறைவன் அன்பையும் கிருபையும் தோற்றுவித்திருக்கிறான். இது இறைவனுடைய ஆயத், ஆயத்துல்லா மின் ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய ஆயத், அல்லாஹ்வுடைய சைன் ஆஃப் காட், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. ஆக திருமணம் என்பது சாதாரண விஷயம் இல்லப்பா, அல்லாஹ் திட்டமிட்டு செய்திருக்கிற ஒரு காரியம் இது. திருமணம் என்னுடைய வழிமுறை, அந்நிக்காஹு மின் சுன்னத்தி, ரசூலுல்லாஹ் சொன்னது. இல்லற வாழ்வில் ஈடுபடுவதும் ஒரு சதகா, ஒரு தர்மம், ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னது. திருமணம் புரிவதன் மூலமாக ஈமானிலே ஒரு பகுதியை பெற்றுக் கொள்கிறார், எஞ்சியதை இறைவனை அஞ்சுவதன் மூலமாக பெற்றுக் கொள்ளட்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். ஆக இஸ்லாத்தை பொறுத்தவரையில் வாழ்க்கை வேறு வணக்கம் வேறு என்பது கிடையாது. வாழ்க்கை வேறு வணக்கம் என்பது வேறு என்பது கிடையாது. வாழ்க்கையே வணக்கம், வணக்கமே வாழ்க்கை. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் வணக்கம் தான். இவையெல்லாம் தீனுடைய காரியங்கள், இவையெல்லாம் துனியாவுடைய காரியங்கள் என்ற பிரிவினை இஸ்லாத்தில் கிடையாது. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் எல்லாம் தீனுடைய காரியங்கள். இல்லற வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை எல்லாம் துனியாவுடைய காரியங்கள் என்ற பிரிவினை கிடையாது இஸ்லாத்தில். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய தொழுகை, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அனைத்தும் அல்லாஹ்வுக்காக, எல்லாமே அல்லாஹ்வுக்காக. தொழுகை மட்டுமல்ல, என்னுடைய வாழ்வும் மரணமும் அல்லாஹ்வுக்காக. ஆக இஸ்லாத்தில் இந்த இபாதத், திருமணம் என்பது ஒரு இபாதத் என்ற ஒரு கண்ணோட்டம் இருக்க வேண்டும். இபாதத் செய்கிற போது என்ன நிலை இருக்க வேண்டும்? முதல்ல நியத்து தெளிவா இருக்கும் இல்லையா? தொழுகைன்னா நியத்து இருக்கணும். என்ன நியத்? அதே போல திருமணத்தினுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவது. அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவது, இந்த உலகத்திலே ஒரு கற்பு நெறி சார்ந்த, ஒழுக்கம் தவறாத ஒரு வாழ்க்கையை வாழ்வது, சாலிகான குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த சமுதாயத்திற்கு பயன்படும்படியாக அவர்களை ஆக்குவது, இவைதான் திருமணத்தினுடைய முக்கியமான நோக்கங்கள் என்று புரிந்து கொண்டால் அந்த திருமணம் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆக இபாதத் என்று சொல்கிற போது நீயத்து முக்கியம். அது மாதிரி திருமணத்துக்கு நீயத்து முக்கியம். அடுத்தபடியாக இபாதத் என்று சொல்லுகிற போது இபாதத்துக்கு என்று சில விதிகள் இருக்கின்றன. அந்த விதிகள் பேணப்பட வேண்டும். தொழுகைக்கென்று விதிகள், எப்படி ருக்கு, சுஜூது எல்லாம் எப்படி செய்யணுமோ அந்த முறைப்படி செய்ய வேண்டும். அப்போதான் தொழுகை நிறைவேறும். அதே போல திருமணத்திற்கு விதிகள், ஆணுக்கென்று சில விதிகள், பெண்ணுக்கென்று சில விதிகள். மகர் கொடுத்து மனம் முடிக்க வேண்டும். குடும்ப பொறுப்புகளை, பொருளாதார சுமைகளை ஆண் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனைவியை கொடுமைப்படுத்தாது இருக்க வேண்டும். இவையெல்லாம் ஆணினுடைய பொறுப்புகள். கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கணவனுடைய சொத்துக்களை பராமரிக்க வேண்டும். இவையெல்லாம் மனைவியினுடைய பொறுப்புகள். ஆக இவற்றை, இந்த விதிகளை அவர்கள் பேண வேண்டும். அத்தோடு திருமணத்திலும் எப்படி தொழுகைக்கு தக்வா அவசியமோ அதே போன்று திருமணத்திற்கும் இல்லற வாழ்க்கைக்கும் தக்வா அவசியம். மீண்டும் மீண்டும் இந்த திருமண குத்துபாவில் இடம்பெற்றிருக்கிற வசனம் தக்வா என்பது உங்களுக்கு தெரியும். இத்தகுல்லாஹ் இத்தகுல்லாஹ். பெருமானார் கடைசி உரையிலே சொல்லிய வார்த்தை இத்தகுல்லாஹ ஃபின்னிசா, பெண்கள் விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஆக தொழுகையிலே எப்படி தக்வா தேவைப்படுகிறதோ அதே தக்வா திருமண வாழ்க்கையிலும் தேவைப்படுகிறது. ஆகவே இபாதத்தை போன்று நியத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டு அதனுடைய விதிகளை பேண வேண்டும். அடுத்தபடியாக இந்த திருமணத்தினுடைய 2வது பகுதி இஸ்லாம் சொல்வது, திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம், எ கான்ட்ராக்ட், எ மீதாக்கன் அலீல். அது ஒரு உறுதியான ஒப்பந்தம். ஆக ஒரு ஒப்பந்தத்தை பேணுவதை போன்று உறுதியாக அதனை பேண வேண்டும். ஆக ஒப்பந்தம் விதிகளை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். கான்ட்ராக்ட் போடணும்னா 2 ஆளுக்கு என்னென்ன போடுறாங்க தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஆக திருமணத்திற்கு முன்னரே ஒரு கணவனும் மனைவியும் ஒரு மகரமான துணையோடு உட்கார்ந்து கொண்டு பேசலாம். மார்க்கத்தில் அதற்கு அனுமதி உண்டு. இவையெல்லாம் நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன், இவையெல்லாம் நீ எனக்கு செய்ய வேண்டும் என்று 2 பேரும் பேசலாம்.
அதற்கு நிக்காஹ் நாமா என்று சொல்வார்கள். நம்முடைய சமுதாயத்தில் அது வழக்கத்தில் இல்லாமல் ஆகிவிட்டது. சமீபத்திலே முஸ்லிம் தனியார் சட்ட வாரிய முஸ்லிம் பர்சனல் லா போர்டு ஒரு மாடல் நிக்காஹ் நாமா தயாரித்திருக்கிறது. மாடல் நிக்காஹ் நாமா. அதில் என்னென்ன விதிகளை போடலாம்? ஒரு கணவன் ஒரு மனைவி சொல்லலாம், நீங்கள் இன்னொரு பெண்ணை மணமுடித்துக் கொள்வதாக இருந்தால் நான் உங்களோடு வாழ மாட்டேன் என்று சொல்லி போடுவதற்கும் அவளுக்கு உரிமை உண்டு. நிக்காஹ் நாமாவில் முதலிலேயே சொல்லிவிட வேண்டும். ஆக அந்த விதிகள் பேச வேண்டும். நான் வேலைக்கு செல்லலாமா, வேலைக்கு செல்லக்கூடாதா, என்ன செய்ய வேண்டும், இதெல்லாம் முதலிலே பேசிக்கொள்ள வேண்டும். ஆக விதிகளை அறிந்திருக்க வேண்டும். விதிகளை போடுகிற போது அது தன்னால் முடியுமா என்பதை யோசித்து பார்த்துவிட்டு அந்த விதிகளை அங்கே போட வேண்டும். என்னென்னே தெரியாமல் தன்னால் முடியாத விஷயங்களை எல்லாம் ஒத்துக்கொண்டு விட்டு பின்னர் பலர் கஷ்டப்படுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், இளைஞர்களை பார்த்து சொன்னார்கள், திருமணத்தினுடைய பொறுப்பை சுமக்க சக்தி பெற்ற இளைஞர்கள் மட்டும் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அந்த சக்தி உனக்கு இருந்தாதான் நீ திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும். ஆக விதிகளை அறிந்திருக்க வேண்டும். விதிகளை நிறைவேற்ற முடியுமா என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இருவருடைய சம்மதம் இருக்க வேண்டும். லா யஹில்லு லக்கும் அன் தர்துன் நிஸா கரஹா, குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் கட்டாயப்படுத்தி பெண்களை சொந்தமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று திருமறை சொல்கிறது. ஆக சம்மதம் இருக்க வேண்டும். கொடுத்த வாக்குறுதிகளை பற்றி பசுமையாக மனதிலே நினைவு இருக்க வேண்டும். இதெல்லாம் கொடுத்திருக்கோம், இதெல்லாம் சொல்வதாக மனைவிக்கு கணவனுக்கு நாம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், ஆதம் நபியை பற்றி குறை சொல்லுகிற போது, நாம் ஆதத்திரத்திலே பல வாக்குறுதிகளை வாங்கினோம், அவர் மறந்துவிட்டார், அவர் அதனை மறந்துவிட்டார். எந்த கனியை புசிக்க கூடாது என்று சொன்னோமோ, எந்த மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது என்று சொன்னோமோ நெருங்கிவிட்டார். முதல் மனிதனே மறதிக்கு ஆளாகிவிட்டார். ஆகவே கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். அத்தோடு அவற்றை நிறைவேற்றுவதிலும் உறுதியாக இருக்க வேண்டும். வாக்குறுதியை என்ன சோதனைகள் என்ன நெருக்கடிகள் வந்தாலும் நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவேன் என்பதிலே ஒரு ஆடவனும் ஒரு பெண்டினம் உறுதியாக இருக்க வேண்டும். தடைகள் வரும், சோதனைகள் இல்லாத வாழ்க்கையா? எல்லா துறைகளிலும் சோதனை உண்டு. உங்களுடைய வியாபாரத்திலே சோதனை வந்துவிட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு ஓடி போவீர்களா என்ன? இல்லையா? அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொண்டு மீண்டும் அந்த வியாபாரத்தை எப்படியாவது தொடர விரும்புகின்றீர்கள். அதுபோல இல்லற வாழ்க்கையிலும் சோதனைகள் வரும். அல்லாஹ் அடிக்கடி குர்ஆனிலே சொல்லுகின்ற வார்த்தை, சோதனைகள் இல்லாமல் சொர்க்கம் செல்லலாமா? அம் ஹசிப்தும் அன் தத்ஹுலுல் ஜன்னத ஃபலம்மா யாதிக்கும் மதலுல்லதீன ஹலவ மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயங்களுக்கு ஏற்பட்டது போன்ற சோதனைகள் உங்களுக்கும் வராமலே நீங்கள் சோனத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? சோதனைகள் இல்லாத வாழ்க்கையே உலகத்தில் கிடையாது. சொல்லுங்கள், இந்த உலகத்தில் யாருக்காவது எனக்கு சோதனையே வந்ததில்லை, கஷ்டமே வந்ததில்லை என்று யாரா சொல்லட்டும் பார்ப்போம். ஆக சோதனைகளை கண்டு கலங்கி இல்லற வாழ்க்கையை முறித்துக் கொள்வதை போன்ற ஒரு கோழைத்தனமான வேலை இந்த உலகத்தில் இருக்க முடியாது. எல்லா வகையான நெருக்கடிகள், உங்களுடைய பெற்றோர்களே உங்களுக்கு நெருக்கடி கொடுப்பார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைத்துக் கொள்வதற்காக மனமுறிவு செய்யும்படியாக உங்களை வற்புறுத்துவார்கள். ஆக இந்த சோதனைகளை எல்லாம் நீங்கள் தாங்கிக் கொண்டிருக்க வேண்டும். ஆக ஒப்பந்தம் என்று கருதுகிற போது ஒப்பந்தத்திற்கான விதிகளை அறிந்திருக்க வேண்டும். அதனை நிறைவேற்ற முடியுமா என்று எண்ணி பார்த்து அந்த விதிகளுக்கு ஒப்புதல் தர வேண்டும். அவற்றின் சம்மதத்தின் அடிப்படையில் நடைபெற வேண்டும். அந்த விதிகளை பசுமையாக மனதிலே வைத்திருக்க வேண்டும். கடைசி வரை காப்பாற்றுவதாக உறுதி கொள்ள வேண்டும். இத்தனையும் செய்கிற போது இல்லற வாழ்க்கை இனிமையாக அமையும். ஆக திருமணத்தை பற்றி 2 கருத்துக்கள் உங்களுக்கு முன்னாலே நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, திருமணம் ஒரு இபாதத், ஒரு வழிபாடு. எப்படி வணக்கங்கள் புனிதமானதோ அதை போன்று திருமணமும் புனிதமானது. மறுமையிலே இது குறித்து விசாரணை உண்டு என்பதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். இது 2 மனிதர்களுக்கு இடையில் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, இது இறைவனும் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறான் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, இது ஒரு ஒப்பந்தம், இது ஒரு வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை இறுதி வரை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதை நினைவிலே வைத்துக் கொண்டு காரியங்களை ஆற்ற வேண்டும் என்று கூறி, இங்கே திருமணம் முடிக்கின்ற சகோதரர்கள் எல்லா வளமும் பெற்று இம்மையிலும் மறுமையிலும் எல்லா வளங்களையும் பெற வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு அமைதியான வாழ்க்கை இறைவன் அவர்களுக்கு அமைத்துக் கொடுக்க வேண்டும். சாலிஹான பிள்ளைகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.